கரூர் சம்பவமும் நீதிமன்றத்தின் கருத்தும் பொதுமக்களின் கேள்வியும். டிவிகே சார்பாக தொண்டர்களுக்கு நீதிபதி பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அறிக்கை விடுத்திருக்காங்க. டிவிகே சார்பாளராக இல்லாம சாதாரண பொதுமக்களா நம்மளோட கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். உளவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 1. திமுக முன்னாள் எம்எல்ஏவான சங்கரவல்லியின் மகனான செந்தில்குமார் 5 வருடம் திமுக அரசு வக்கீலாக பணியாற்றிய பிறகு நீதிபதியான செந்தில்குமாரிடம் இந்த வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. தமிழ்நாடு அரசு எத்தனையோ தவறுகள் செய்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கண்டிச்சிருக்காங்க. பெரும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு அரசு இவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷயமாகட்டும், அஜித்குமாரோட லாக்அப் டெத் ஆகட்டும், எத்தனையோ டைம் நீதி அரசர்கள் வன்மையாக கண்டிக்கிறவன் சொல்லுவாங்களே தவிர நீங்க தமிழ்நாட்டிற்கு சிஎமாக இருக்க தகுதியற்றவர்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நீதிபதி ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து நீங்க தலைமை பண்பு அற்றவர் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அப்ப இப்படி வார்த்தைகளை ஒரு நீதிபதி பயன்படுத்தினா பொதுமக்கள் கேட்பாங்கல்ல. எந்த ஒரு நீதிபதியுமே தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து இப்படி கேட்கலையே, அப்ப நீங்க கேட்குறீங்கன்னா நீங்க நீதிபதியா இருப்பதற்கு தகுதியானவரா என்று கேட்க மாட்டார்களா? 3வது கொஸ்டின். பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யறதிலேயே திமுக அரசும் திமுக அரசின் எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றுவதற்கு நீதிபதியும் துடிக்கிறார்களே, பரப்புரை வாகனத்தால என்ன பிரச்சனை வந்துச்சு? பசங்க தாங்களா வந்து விழுந்தாங்க. பரப்புரை வாகனத்தை ஓட்டுநர் மாதிரி ஒரு சிறந்த ஓட்டுநர் பார்க்கவே முடியாது. அதனால எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது பரப்புரை வாகனத்தை எதற்கு பறிமுதல் செய்யணும்? இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க? மின்சார வாரிய தலைவராக இருந்த ராஜவள்ளி, கரூர் மாவட்ட மின்சார வாரிய தலைவர் ராஜவள்ளின்றவங்க இப்போ தொழில்நுட்ப வாரியத்துக்கு தலைவராக ப்ரொமோட் ஆயிருக்காங்க. அவங்கள தகுதி உயர்வு கொடுத்து அவங்கள இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு என்கொயரி இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட நபர்களை அந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு பதவி உயர்வு கொடுத்து மாற்றம் செய்யலாமா? ஒரு நீதிபதி முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வியே 41 சடலங்களையும் ஒரே இரவுல எப்படி உடற்கூறாய்வு செய்யலாம்? 41 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? விஜய் மேல தப்பே இல்லைன்னு நாங்க சொல்லுங்க. அவர் சொன்ன டைமுக்கு பரப்புரைக்கு வரல, வீட்டில இருந்தே அவர் சரியான டைம் கிளம்பல. அது தவறுதான், அது கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா டிவிகே சார்பாக டிவிகே எதிராக நடந்த சம்பவங்களுக்கு எத்தனையோ வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டிருக்கும், டிவிகே சார்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணு கூட திமுகவை கண்டிக்கத்தக்க வீடியோவா உங்களுக்கு தெரியலையா நீதிபதி அவர்களே? எத்தனையோ பொதுமக்கள் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்களே, அதுல ஒரு பாயிண்ட கூட எடுத்து உங்களுக்கு திமுக அரசை கண்டிக்க தெரியலையா? நேரடியா திமுக நிர்வாகிகள் செயல்பட இல்லைனாலும் திமுக உறுப்பினர்களையாவது கண்டிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுடைய நாலேஜுக்கு இல்லாம இவங்களா செயல்பட்ட மாதிரியாவது தலைவர்களை கூட நீங்க பேச வேண்டாம். தொண்டர்களையாவது, திமுக தொண்டர்களையாவது நீங்க டிவிகே கட்சிக்கும் விஜயையும் சுற்றி இத்தனை சூழ்ச்சி நடக்குது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள் எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னே தெரியல. டிவிகே தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியால உண்மை என்னன்னு வெளியில கொண்டு வர்றாங்க. அதாவது நீதிமன்றத்துல நியாயம் வாங்க முடியல அப்படின்னாலும் மக்கள் மன்றத்துல எது சரி எது தவறுன்னு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கரூர்ல சம்பவம் நடந்துருச்சு, அவங்க நினைத்ததை முடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மருத்துவமனைக்கு போயிருக்கணுமா இல்லையா? உங்களை என்ன செஞ்சிருவாங்க? விஜய் இருந்திருந்தாருன்னா அவரை ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை என்ன செஞ்சிருவாங்க? உங்களை மிஞ்சி போனா அடிப்பாங்க. 2 அடியதான் வாங்கிக்கிட்டா என்னங்க? யாரு கஷ்டப்படாம பொறுப்புக்கு வந்தது? உங்களுக்குலாம் அப்படியே நீங்களாம் கஷ்டப்படாம எடுத்த உடனே அப்படியே உங்களுக்கு பதவியை தூக்கி கொடுத்த அழகு பார்த்ததுனால உங்களுக்குலாம் தைரியமே இல்லாம இருக்கீங்கன்னு தான் நினைக்க தோணுது. எந்த தலைவருங்க கஷ்டப்படாம மேல வந்தது? காமராஜர் ஐயா கஷ்டப்படலையா? கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன்னு கேவலப்படுத்தினாரு கலைஞர் ஐயா காமராஜரை. ரஷ்யாவுக்கு எருமை தோல் தான் போகும், இப்ப எருமையே போகுதுன்னு சொன்னாரு.
ஜெயலலிதா அம்மாவை பெண் என்று பாராமல் நம்மளும் பெண்ணுக்கு பிறந்தவங்க தானே, பெண்களோடு பிறந்தவங்க தானே நினைக்காம சட்டமன்றத்திலேயே சேலையை உறிஞ்சு அடிச்சு அந்த அம்மாவை அவ்வளோ சித்திரவதை பண்ணி வெளியில அனுப்புனாங்க. இந்த மாதிரி எந்த தலைவர்கள் கஷ்டப்படாம வந்தாங்க? நீங்க அன்னைக்கு கருவுல நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை பிரச்சனை, இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசு